ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 35வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இந்த அதிகாரத்திலே யாக்கோபு பெத்தேலுக்கு திரும்பி வருகிற காரியமும் 3 மரணங்களும் இந்த அதிகாரத்திலே நிகழ்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார் என்று பார்க்கிறோம். ஒரு ஆராதனை ஸ்தலத்தை உண்டாக்கும்படியாக இங்கே ஆண்டவர் பேசுகிறார். 34வது அதிகாரத்தில் ஒரு முறை கூட அங்கே ஆண்டவருடைய பெயர் இடம்பெறவில்லை. அவன் அங்கே தன்னுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக சீகேமில் தங்கியிருந்த பொழுது ஆண்டவர் கானானுக்கு போகச் சொல்லித்தான் ஆரானிலிருந்து அனுப்பினார். ஆனால் இவன் இடையிலே தங்கிவிட்டபடியினாலே அங்கே ஒரு பெரிய துயரச் சம்பவமானது நிகழ்ந்துவிட்டது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பின்பாக ஆண்டவர் அந்த இடத்திற்கு போகும்படியாக மறுபடியும் கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொல்லுகிறான். அதாவது இவன் சம்பாதித்த வேலைக்காரர்கள், இவனுடைய மனைவிமார்கள், இவனுடைய மறுமனையாட்டிகள் எல்லாருமே அங்கே லாபானுடைய இடத்திலே, சீரியனாகிய லாபானிடத்திலே வாழ்ந்தவர்கள். லாபான் ஆபிரகாமின் தேவனையும் நாகோரின் தேவனையும் அறிந்திருந்த போதிலும் ஆசீர்வாதத்தின் தெய்வங்களை வழிபடுகிறவனாக காணப்பட்டபடினாலே அவர்களுடைய அந்த உறவினாலே இவர்களும் இப்படிப்பட்ட ஒரு தெய்வங்களை வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இங்கே இப்போதுதான் இவன் ஒரு பரிசுத்தத்தை குறித்து, ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை குறித்து யாக்கோபு இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள் என்று சொல்லுகிறார். 34ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த பயங்கரமான நிகழ்ச்சிக்கு பின்புதான் தேவன் யாக்கோபின் குடும்பத்தை பெத்தேலுக்கு போகச் சொன்ன உடனே அங்கே அவர்களை கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாக கீழ்ப்படிய செய்யக்கூடியது அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆவிக்குரிய வீழ்ச்சியை கண்ட யாக்கோபு தன்னுடைய வீட்டாரையும் தன்னிடமிருந்த மற்றவர்களையும் தங்களிடம் இருக்கிற அந்நிய தெய்வங்களையும், அதாவது விக்கிரகங்கள், சுரூபங்கள் அனைத்தையும் விலக்கி விடுமாறு இப்போ கண்டிப்பாக கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபின் குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த ஆவிக்குரிய மறுமலர்ச்சி கீழ்கட்ட காரியங்களில் அடங்கியிருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சியின் மூலமாக என்னென்ன நடக்கிறது என்பதை நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. தங்கள் வீட்டில் இருந்த, அதாவது ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய ஒரு பிறப்பு உண்டாகும் என்று சொன்னால் தங்கள் வீட்டில் இருந்த தேவனுக்கு பிரியமில்லாத அனைத்து பொருள்களையும் தூக்கி எறிந்து விடுகிற ஒரு காரியம். அது இங்கே முதல்ல 2வது வசனத்தில் நடக்கிறதை பார்க்கிறோம். அதாவது உங்கள் அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று இங்கே பேசப்படுகிறதை பார்க்கிறோம். தங்களை முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்துதல், அதாவது சரீரத்தையும் உடைகளையும் பரிசுத்தப்படுத்துகிற காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. 3வது, பக்தியிலும் ஆராதனையிலும் தேவனுடன் தங்கள் உறுதிமொழிகளை புதுப்பித்து கொள்ளுதல். வசனம் 7 பார்க்கிறோமே, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று இங்கே பெயரிடுகிறதை பார்க்கிறோம். அதாவது பக்தியிலும் ஆராதனையிலும் தேவனுடன் தங்களுடைய உறுதிமொழிகளை புதுப்பித்து கொள்ளுகிற காரியம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு தருகிற கிருபைகள் நாள்தோறும் புதியவைகளாக இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் இன்னும் கிட்டி சேரும்படியாக, இன்னும் நெருங்கி வரும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதல்ல அவர் இட்ட பெயர் பெத்தேல் என்று பெயரிடுகிறார். லூஸ், தனிமேல இருந்த எனக்கு தேவனுடைய வீட்டை காண்பித்தார் என்று பெயரிட்ட யாக்கோபுக்கு இப்பொழுது தெரிந்துவிட்டது, என்னுடைய முன்னாடியும் தேவனை நான் வைக்க வேண்டும், என்னுடைய பின்னாடியும் வைக்க வேண்டும், நான் நடுவில் இருந்து கொண்டால்தான் எனக்கு பாதுகாப்பு என்பதை உணர்ந்தவராக ஏல்
என்றால் தேவன், பெத் என்றால் வீடு, ஏல் என்றால் தேவன். முன்னாடியும் தேவன், நடுவில் நான், பின்னாடியும் தேவன். என்னை சூழ்ந்திருக்கிற ஒரு ஆண்டவராக, முற்றிலும் என்னை மூடிக்கொள்கிறவராக, அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து என்னை கரத்தினால் மூடுகிற ஒரு தேவன் அல்லவா என்று சொல்லித்தான் அவருக்கு ஏல் பெத்தேல், தேவன், வீடு, தேவன் என்கிற அர்த்தமுடைய ஒரு காரியத்தை அவர் இந்த பெயரிடுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து தேவனோடு கூட ஐக்கியப்படுகிற காரியம் 9வது வசனத்தில் யாக்கோபு பதாம் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, எனக்கு முன்பாகவும் எனக்கு பின்பாகவும் என்னை சுற்றிலும் என் வாழ்வு முழுவதிலும் நான் உமக்குள்ளாக என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன், ஆனால் என்னுடைய முயற்சிகள் எல்லாம் மீண்டும் பூஜ்ஜியமாகி நிற்குது ஆண்டவரே. அதனால் நீங்கள் முதல்ல தரிசனமான அந்த இடத்துக்கே ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை தேடி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே அவர் தேவனோடு கூட ஐக்கியப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே தேவனும், அதாவது தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனிடத்தில் நாம் நெருங்கி வரும்பொழுது தேவனும் நம்மோடு கூட சஞ்சரிக்கிறவராக, நம்மோடு கூட ஐக்கியப்படுகிறவராக, நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். 9வது வசனத்தில் தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து என்று பார்க்கிறோம். 5வதாக தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கைகளை அமைத்து கொள்ளுகிற காரியம். 10ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையும் பார்த்தோன்னா, இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று அங்கே பெயரிட்டார் என்று பார்க்கிறோம். ஏற்கனவே ஏசா 400 பேரோடு வருகிறான்னு சொல்லி சந்தித்த பொழுது, கேள்விப்பட்ட போது அங்கே ஒரு புருஷரோடு கூட பொழுது விடியும் மட்டும் போராடினாரே, அந்த துக்ககரமான அந்த நாட்களிலே ஒருவேளை அந்த சம்பவங்கள் அவருக்கு நினைவுபடாமல் இருந்திருந்தாலும், ஏன்னா அங்கே சீகேமில் தங்கிட்டார், அங்கே ஆண்டவரிடத்தில் ஒரு தொடர்பே இல்லாத ஒரு வாழ்க்கை போல வாழ்ந்து விட்டார். இங்கே புதுப்பிக்கிற காரியத்தில் மீண்டுமாக ஆண்டவர் சொல்கிறாரு, இனிமே உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் வாக்கு தத்தத்தை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் எனக்கு என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்பும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதாவது இன்றைக்கி இந்த உலகத்தில் யாரும் உன்னை கைவிட்டுட்டாலும், எல்லாரும் உன்னை வெறுத்துட்டாலும், உலகமே உனக்கு எதிர்ப்பாக நின்றாலும், நான் ஒரு தாயைப் போல ஒரு தகப்பனைப் போல இருந்து சர்வ வல்லமை உடையவராக நான் உன்னை நடத்த முடியும் என்கிற காரியத்தை இங்கே பேசுகிறார். நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் மீண்டுமாக அந்த ஆபிரகாமோடு ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கைகளை 15வது வசனம் வரையிலும் ஞாபகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடே பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார் என்று பார்க்கிறோம். ஒரு அருமையான ஒரு சந்திப்பு அங்கே நடக்கிறது. ஒரு அருமையாக ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுகிற ஒரு காரியம் நடக்கிறது. இப்போது ஆண்டவர் பேசிட்டார். அதற்கு பதிலாக யாக்கோபு என்ன செய்கிறார்னா, தன்னோடு அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கத்தூனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று சொல்லி திருப்பையும் அந்த பெயரை, பழைய பெயரை, ஆண்டவர் எப்படி பழைய அனுபவங்களை, ஆதி அனுபவங்களை, ஆதியில் அவர் மேல் கொண்டிருந்த அன்பை குறித்து பேசி அவர் ஆதி நாட்களிலே நம்மை அழைத்த போது கொடுத்த தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகளே, அவைகளை ஞாபகப்படுத்தின பொழுது இவரும் அந்த பழைய ஆண்டவரிடத்தில் சொன்ன காரியங்களை திரும்பவும் அந்த பெயரை இடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக தன்னை அர்ப்பணித்து விட்டார். ஏல் பெத்தேல் என்று அதற்கு அவர் பெயரிட்டு விட்டதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இவர் யாக்கோபு இவ்வாறு ஆவிக்குரிய நிலையில் ஒரு புதிய மறுமலர்ச்சி அடைந்தபடியினால் அவன் மறுபடியும் தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய சமூகம், தேவனுடைய வெளிப்பாடுகள், ஆசீர்வாதங்கள் ஆகிய நன்மைகளை திரும்பவும் பெறும்படியான ஒரு வார்த்தைகளை
அவன் அங்கே பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். பெயர் மாற்றம் நடக்கிறது. ஆண்டவர் அவனோடு கூட தன்னுடைய தகப்பனாருக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை சொல்லுகிறார். நீ இந்த தேசத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். திரும்பமாக இவர் அங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று ஒரு மறுமலர்ச்சி அடைந்து, ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய சமூகம், உங்களுடைய வெளிப்படுத்துகிற காரியங்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு ஆண்டவரே. ஏன்னா இவர் அங்கே சீகேமிலிருந்து கிளம்பும்போது அங்கே சிமியோனும் லேவியும் பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி நிறைய பேரை கொலை செய்துட்டாங்களே. அங்கே ஆண்டவர் இவர்களை பாதுகாக்கிறதற்கு 5ஆம் வசனத்தில் பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்திற்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். அவ்வளோ பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். மக்னாய்மை நமக்கு எப்பொழுதும் 2 விதமான படைகளை 2 படையாட்சிகளை அனுப்பி நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் சூழ ஆண்டவர் பாளையம் இறங்கி பாதுகாக்க ஆண்டவர் வல்லமை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இங்கே இப்போ ஆண்டவர் 9-13 வரையிலும் தரிசனமாகி தேசத்துக்கு திரும்பி வந்து சேர்ந்து தேவனுடைய சித்தத்துக்கு இசைந்து இருக்கிறபடியினால் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு நான் செய்த உடன்படிக்கையை நானும் யாக்கோபோடு புதுப்பித்து கொண்டேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் புதுப்பித்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து இங்கே 3 மரணங்கள் இங்கே நடக்கிறதை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு அழுகையினுடைய எதிரொலியாக இது காணப்படுகிறது. இந்த ஒளி தீர்க்கதரிசிகளின் காதுகள் வழியாக புதிய ஏற்பாட்டு பக்கங்கள் வரையிலும் இந்த காரியங்கள் ஒலிக்கிறது. இந்த 3 மரணங்களில் முதல் மரணம் வசனம் 8 தெபோரால் மரிக்கிறாள். தெபோரால் என்றால் இங்கே தேனி என்பது பொருள். தெபோரால் என்கிற பெயருக்கு அர்த்தம் தேனி என்கிற பொருள். இந்த பெயரை உடைய ஒரு நியாயாதிபதியும் நம்ம பின்னாட்களில் இருந்ததை நாம் பார்க்க முடியும். தெபோரால் ரெபேக்காளினுடைய தாதி என கூறப்படுகிறது. இவள் எப்படி இவர்களோடு வந்தாள் என்கிறது ஆதியாகமம் 24வது அதிகாரம் 59 கூறப்படும். தாதியினுடைய ரெபேக்காள் அங்கே அனுப்பப்பட்டு யாக்கோபை தேடி வந்தாளா, அல்லது ரெபேக்காளின் மரணத்திற்கு பின்பு யாக்கோபை தேடி வந்தாளா, அல்லது ரெபேக்காளின் மரண செய்தியை சுமந்து வந்தாளா என்கிற காரியம் தெரியவில்லை. யாக்கோபுடன் பதாமராவிலிருந்து ரெபேக்காளை காண வந்தவளாக இருக்கலாம், அல்லது ரெபேக்காள் ஈசாக்குடன் சேர்க்கப்பட்ட பின்பு பதாமராமிலிருந்து சென்று பின்பு யாக்கோபுடன் மீண்டும் பயணமாகி வந்தவளாக கூட இருக்கலாம். சிலர் இது தாதியினுடைய மரண செய்தியை நினைவு கூர்ந்து அழுத குரல்தான் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது என்றெல்லாம் கூறுகிறார்கள். எவ்வாறு இருப்பினும் இங்கே தன்னுடைய சிறு வயதில் தன்னை பராமரித்த தாதி அவள் அங்கே மரித்ததை கண்டு அதற்கு அல்லோன் பாகூத் என்று சொல்லி அங்கே பெயரை இட்டு மிகவும் அதிகமாக அவர் அங்கே துயரத்தை கொண்டாடுகிறார். அல்லோன் பாகுத்னா அழுகையின் கர்வாலி என்று அர்த்தம். ரெபேக்காள் அதற்கு முன்பாகவே மரித்து போய்விட்டாள். இவர் இங்கிருந்து ஓடி போகும்போது தன்னுடைய செல்ல மகனை அவங்க அனுப்பி வைத்த ரெபேக்காளை இப்போ ஓடிப்போன யாக்கோபு திரும்பி பார்க்க முடியல. சூழ்ச்சியின் காரணமாக தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஓடி போனவன் தாயினுடைய அந்த கடைசி நாட்களில் தாயை பார்க்க முடியல. அவனை தூக்கி வளர்த்த தாதியை அவன் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சோக நிகழ்ச்சியானது இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல் ராகேலுடைய மரணம், அவள் பிரசவத்தில் இறக்கிறதை பார்க்கிறோம். கடும் வேதனையுடன் மகனை பெற்று பெனானி, அதாவது பென்யமின் பிறக்கிறாரு. இவளுக்கு வேதனை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால துயரத்தின் மகன் என்று சொல்லி அவனுக்கு பெயரிடுகிறார். யாக்கோபு அவனுக்கு பென்யமின் வலது கையினுடைய புதல்வன் என்று அவன் பெயரிடுகிறதை பார்க்கிறோம். இவள் மரித்த இடம் கிறிஸ்து பிறந்த எப்ராத்தா என்ற பெத்லெகேமுக்கு அருகில் உள்ள ஒரு இடம். இவளது கடுமையான வேதனையை எரேமியா தீர்க்கதரிசி கிறிஸ்துவின் பிறப்பின் போது அங்கே ஏரோதினால் கொலை செய்யப்பட்ட பிள்ளைகளுக்காக அழுத பெற்றோரின் வேதனையுடன் ஒப்பிட்டு அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். எப்படி ராகேல் தன் பிள்ளையை பெற்று துயரத்தின் மகன் என்று பெயரிட்டாலோ அவளுடைய கடும் வேதனை, அவளுடைய அழுகுரலானது
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த பொழுது 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளையெல்லாம் ஏரோது கிறிஸ்துவை கொலை செய்வதாக நினைத்து அவன் கொலை செய்தானே, அப்பொழுது உண்டான ஒரு பெரிய துயரம், ஒரு பெரிய அழுகிறலோடு கூட ஒப்பிட்டுத்தான் இங்கே எரேமியா அவர் எழுதுகிறார். எரேமியா 31வது அதிகாரம் 15, அதனை புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இன்னும் கொல்லும் இடங்கள் எல்லாம் இந்த அழுகுரல் தான். இன்றைக்கு ஒலிக்க குழந்தைகளை கொல்லுகிற இடங்கள்லாம் இந்த அழுகுரல் ஒலிக்காமல் இல்லை. இதே போல் இன்னொரு மரணம் ஈசாக்கு வசனம் 29 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசு உள்ளவராக மரித்தார் என்று பார்க்கிறோம். ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்கிற வசனங்களை 28, 29வது வசனங்களில் பார்க்கிறோம். ஈசாக்கு மரிக்கும் பொழுது அவனுக்கு வயது 180, அப்பொழுது யாக்கோபுக்கு வயது 120 வயது. ஒருமித்து வாழ்ந்த இவர்கள் குடும்ப வாழ்விலிருந்து யாக்கோபு ஈசாக்கை பிரியும் பொழுது வயது 77, பின்பு 33 ஆண்டுகள் கழித்தது. அதாவது தன்னுடைய 110வது வயதில்தான் ஈசாக்கை சந்திக்கிறார். பின்னும் இவர்கள் ஒரு 10 ஆண்டுகள் அப்பா கூட வாழ்கிற ஒரு பாக்கியத்தை யாக்கோபு பெறுகிறான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தோடு கூட கடைசியாக ஒரு அதிகாரம் காரியங்கள் பிராணன் போய் மரித்து தன்னுடைய ஜனத்தாரோடய சேர்க்கப்பட்டான். அவனுடைய குமாரனும் ஏசாவும் குமாரனாகிய ஏசாவும் யாக்கோபும் அங்கே அடக்கம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே மீண்டுமாக 12 குமாரர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன. இதில் முதல் பெயர் ரூபனாக வருகிறான். இவன்தான் சிரேஷ்ட புத்திர பாகத்திற்கும் குடும்பத்தின் தலைவன் என்கிற பொறுப்பிற்குமாக பிறந்தவன். ஆனால் இவன் தன்னுடைய தகப்பனுடைய மனையாட்டியாகிய பில்காலோடு கூட இவன் தவறான உறவை கொண்டபடியினால தன்னுடைய தகப்பன் ஆசீர்வதிக்கிற பொழுது 49வது அதிகாரம் 3:4 ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன், தண்ணீரை போல தளம்பிற்றியே, அதாவது தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே என்று சொல்லி சிரேஷ்ட புத்திர பாகத்தை அங்கே ரூபன் செய்த பாவத்தின் நிமித்தமாக இழந்து போகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருக்குள்ளாக பிறந்திருக்கிற நாம், கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபிறப்பு பெற்றிருக்கிற நாம், புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிற நாம், உலகத்தினுடைய அசுத்தங்களில், உலகத்தினுடைய பாவங்களில், இன்றைக்கு உலகத்தினுடைய இச்சைகளில் விழுந்து போன இந்த உலகத்தினுடைய காரியங்களில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோமே. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே என்கிற அந்த புது சிருஷ்டியாக, புது படைப்பாக நாம் மாற்றப்பட்ட நாம் நம்முடைய அந்த காரியத்தை புரிந்து கொண்டு, நம்முடைய அழைப்பை புரிந்து கொண்டு, நம்முடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தோடு கூட வாழுவோம். அன்றைக்கு சிரேஷ்ட புத்திரனாக அழைக்கப்பட்ட ரூபன், பிறப்பின் நிமித்தமாக அந்த உரிமையை பெற்ற ரூபன் பாவத்தின் நிமித்தமாக இழந்து போனானே, நம்முடைய நித்திய ஜீவன் என்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அடையும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பரலோகத்தில் நித்திய காலமாக பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நிச்சயமாக பரிசுத்தமாக இந்த உலகத்தில் நம்மை பாதுகாத்து கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதங்களை இழக்காமல் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.